அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காயிலிங் டிராகன் எபிசோட் 2 பார்க்க போகிறோங்க. போன எபிசோடில் நம்ம ஹீரோ அந்த டெஸ்ட் எடுத்திருப்பான். ஸோ அவனால் டிராகன் பிளட் வாரியர் ஆக முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருந்திருப்பான். கடைசியாக ஒரு டிராகன் ஒன்று அட்டாக் பண்ணியிருக்குமா, அதுலேருந்து அவன் தம்பியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவனுமே மாட்டிக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ அங்கேருந்து தான் கண்டினியூ ஆகுதுங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவை காப்பாற்றிட்டாங்க, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து படுக்க வச்சுருக்காங்க. அங்கே வேலை செய்கிறவர் சொல்கிறாரு, நீ ஏஞ்சிட்டியாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் தம்பி வந்து சேஃபாக தான் இருக்கான், நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த மோதிரத்தை எடுத்து பார்க்குறான். அதுக்குள்ளே இருந்து ஒரு ஸ்பிரிட் வந்தது இல்லை, இதெல்லாம் உண்மைதானா இல்லை நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த ஒரு மோதிரம் பறக்க ஆரம்பிக்குதுங்க. அதுக்குள்ளே இருந்து மறுபடியும் அந்த ஸ்பிரிட் வருது. இந்த பையன் பார்க்குறான், உண்மையாகவே ஒரு வயசான கிழமை இருக்கான் என் உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, டே பையா, உன்னோட பிளட்டை வந்து என்ன அவேக்கன் பண்ணிச்சு. நான் யார் தெரியுமா, நான் ஒரு கிரேட் செயின்ட், என் பேர் வந்து டெலின் கோவாட் அப்படிங்கிறாப்புல. இவன் பார்க்குறான், கிரேட் செயின்ட்டா, அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா இந்த மோந்திரத்துக்குள்ளே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அந்த மனுஷனுக்கு ஒரே அசிங்கமாக போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறார், டே ஏன்டா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை ஏன்டா ஞாபகப்படுத்துகிற அப்படிங்கிற மனுஷன். என்ன நடந்ததுன்னு தெரியல. மொத்தத்தில் மனுஷன் என்ன சொல்கிறான், தம்பி உனக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்குது, என்னோட அப்ரெண்டிஸ் ஆயிரியா அப்படின்னு கேட்குறாப்புல. இவர் வந்து மேஜிக்லாம் சொல்லித்தராராமா. அவன் கேட்குறான், என்னால் மேஜிக் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல உன்னால் வந்து எலிமெண்ட்ஸை சென்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னங்க அப்படிங்கிறான். ஒரு மேஜ்னா மெஜிஷியன்ஸ், அவங்க வந்து மெடிடேட் பண்ணும்போது அவங்களால லைட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியுமா, அதாவது அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸு. ஸோ அதுக்கு நீ முதல்ல மெடிடேஷன் கற்றுக்கணும். கண்ணை மூடு தம்பி, கண்ணை மூடி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை உணர ஆரம்பியா அப்படிங்கிறாரு. அவனும் அதே மாதிரி செய்கிறாங்க. திடீர்னு பயங்கரமான சூழல் வந்த மாதிரி இருக்குது. மனுஷன் அவனை வெளில கொண்டு வந்துடுறாரு. இப்போ அந்த பையன் பார்க்குறான், என்னது இது, என்னை சுற்றி கலர் கலராக லைட்ஸாக இருக்கே அப்படிங்கிறான். இவர் பார்க்குறாரு, டேய் கண்ணாலே உன்னால் அதெல்லாம் பார்க்க முடியுதா அப்படிங்கிறாரு. அட, சின்ன வயசுலேருந்தே என்னால் இந்த கலர்லாம் பார்க்க முடியுங்க. அதாவது அர்த்தில் இருக்கிற கோல்டன் கலர் லைட்டு, அதுக்கப்புறம் ஃபயரில் இருக்கிற ரெட் கலர் லைட்டு, கடைசியாக காற்றுல இருக்கக்கூடிய கிரீன் கலர் லைட்டு, எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடியுது அப்படிங்கிறான். இந்த மனுஷன் பார்க்குறான், ஆத்தாடி இவனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் போல தெரியுதே. ஏன்னா இவனால் 3 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ மனுஷனுக்கு பயங்கர குஷி, டேய் நீ தாண்டா என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டாரு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மேகஸ் பக்கத்தில் தான் இருக்காரு. அதான் இவன் கேட்குறான், மற்றவங்களால உன்னை பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, செயின்ட் லெவலில் இருக்கிறவங்களால மட்டும்தான் என்னை வந்து சென்ஸ் பண்ண முடியும், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இந்த வாரியர்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்கள்ல, அந்த ரெக்ரூட்மெண்ட் போய்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்கிறான், அப்பா நான் வந்து மேஜிக் கற்றுக்கணும் அப்படிங்கிறான். டேய் காமெடி பண்ணாதரா, நான்சென்ஸ் மாதிரி பேசாத அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த கல்டிவேஷன் சிஸ்டம் மாற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மேஜிக் கற்றுக்கிறதுக்கான டேலண்ட் உங்ககிட்ட இருக்கா, அதை நீ இது வரைக்கும் காட்டினதே இல்லையா அப்படிங்கிறாரு. என்னமோ இவரு பெரிய மெஜிஷியன் மாதிரி. இப்போது நம்ம செயின்ட் என்ன சொல்கிறாரு, டே பையா உன் கையை எடுத்து அந்த கேண்டில் பக்கத்தில் வைடா, வச்சு அந்த ஃபயர் எலிமெண்ட்டை சென்ஸ் பண்ணு அப்படின்னோடனே இவனுமே அதையே பண்ணுறாங்க. அப்போது அந்த கேண்டிலுடைய ஃபயர் இருக்குது பாருங்கள், அது பயங்கரமாக நெருப்பு பழம்பாக பறக்குது. அவங்க அப்பாலாம் அதிர்ச்சி ஆகிட்டாரு. என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அந்த தம்பிக்காரன் சொல்கிறான், அண்ணா வந்து ஃபயரை பெருசாக்கிட்டாரு அப்படிங்கிறான். இந்த செயின்ட்டு பார்க்குறாரு, டே உனக்கு நேச்சுரலாகவே பயங்கரமான டேலண்ட் இருக்குடா, மேஜிக் கற்றுக்கிறதுக்கான ஆள் நீ தான் அப்படிங்கிறாரு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஜ் ஆகிறதுக்கான அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குமா. இவங்க இருக்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, டிராகன் பிளட் டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, வாரியர் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா இவனால் லெவல் 6 வாரியருக்கு மேலே போக முடியாது. எப்படியோ இவனுக்கு மேஜ் ஆகிறதுக்கான டேலண்ட்டும் இருக்குது, அது பத்தாததுக்கு இவனுக்கு ஆசையும் இருக்குது, நீ முயற்சி பண்ணுறா அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான், இந்த காண்டினென்ட்லேயே பெஸ்ட் ஸ்கூலில் நான் போய் சேர போகிறேன் அப்படிங்கிறான். இந்த காண்டினென்ட்லேயே பெஸ்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது ஏர்னஸ்ட் ஸ்கூல். அதில் சேரணுன்னா கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கூடா அப்படிங்கிறாரு. இப்போது நம்ம செயின்ட்டு இவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, எப்படி வந்து மேஜிக் எனர்ஜியை உள்ளுக்குள்ளே கேதர் பண்ணணும், அதாவது மென்டல் எனர்ஜியை பயன்படுத்தி அந்த எனர்ஜி எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வா. இவன் இப்போ அர்த் மேஜிக் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு அர்த் ஸ்பைக் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுன்றாரு. எடுத்த உடனே வந்துடாதில்ல, கொஞ்சம் கஷ்டப்படுறான். அவர் என்ன சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. வாய்ப்பே இல்லை, நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணுறாங்க. இப்போது பூமிக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு பீஸ்ட்டை வெளியில் தூக்கி போட்டான். அதுக்கு சரியான கோவம். அது பார்த்தீங்கன்னா குட்டியாக எலி மாதிரி தான் இருக்குது. இந்த ஆள், டே பையா பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட, ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓட்டான். அது பார்க்கறதுக்கு எலி மாதிரி இருந்தாலும் அதோட ஸ்பீடு பயங்கரமாக இருக்குங்க. இவனை விடாமல் தோர்த்துது. இப்போ இவன் ஓடுறான்ல, அந்த சமயத்தில் இவனுக்கே தெரியாமல் என்ன பண்ணுறான், ஒரு அர்த் ஸ்பைக் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிடுறான். இப்போ இந்த ஆள் பார்க்குறான், அடடா இந்த பையனோட டேலண்ட் பயங்கரமாக இருக்கே,
ஏன்னா ஒரு ஆபத்துல இருக்கும்போது அவனுக்கே தெரியாம அவன் அதை ட்ரிகர் பண்ணிட்டான்ல. இவர் என்ன யோசிக்கிறாரு, இந்த ஒரு மவுஸை பயன்படுத்தி இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த குன்ஃபு பாண்டால அந்த ஒரு பாண்டாக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, லிட்டரலாக அந்த மாதிரி தான் யோசிக்கிறான் மனுஷன். இதுக்கு பேர் வந்து ஷேடோ மவுஸுங்க. இதோட ஸ்பீடு வந்து பயங்கர வேகமாக இருக்கும். லெவல் 4 மேஜ் இருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா. இந்த பையன் என்ன கேட்குறான், நான் ஒரு மேஜிக் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி அதை என்னோட பெட்டாக ஆக்கிக்க முடியுமா அப்படிங்கிறான். ஆக்சுவலாக பண்ண முடியும், ஆனால் அதுக்கு உனக்கு வந்து மேஜிக் சர்க்கிள் எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அட்லீஸ்ட் அவன் லெவல் 7 மேஜாவது இருக்கணும். சார் இப்போ லெவல் 1க்கு கூட வரல. மொத்தத்தில் நம்ம செயின்ட் என்ன சொல்கிறாரு, நீ அதெல்லாம் கவலைப்படாத, அந்த மவுஸை பாரு, அது இப்போ குட்டி மவுஸாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பயங்கரமான சாப்பாட்டு பிரியர் போல தெரியுது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாரு. சார் என்ன பண்ணுறாரு, அந்த மவுஸுக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாரு. சாப்பாடை கொடுத்தா கரெக்ட் ஆகிடுமா? அது பாருங்க, சாப்பாடை வச்சான்ல, அதுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அவனை போட்டு சம்மடி அடிக்குது. தோர்த்துதுங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ட்ரைனிங் அப்படிங்கிறது எப்பவும் போல் போய்கிட்டு இருக்கு. ஸோ ட்ரைனிங் பண்ணுறது, இது கூட சண்டை போடுறது, இந்த பக்கம் ஓடுறது, அந்த பக்கம் ஓடுறதுன்னு இப்படியே போய்கிட்டு இருக்கு. இதில் பத்தாவதுக்கு நடுவில் ஒரு கோழி வேற, அதை வேற பிடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இவனுடைய ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போய்கிட்டு இருக்குங்க. பலமுறை அந்த மவுஸுமே இவனுடைய எர்த் ஸ்பைக்கில் பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நல்லா வளர்ந்துட்டான். வளர்ந்ததுக்கப்புறம் அந்த எர்த் ஸ்பைக்குமே பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. ஒரு பெரிய பன்னியையே ஈஸியாக பிடிச்சிட்டான். அதான் நம்ம செயின் சொல்கிறாரு, நீ வந்து லெவல் 1 மேஜ் ஆகிட்ட அப்படிங்கிறாரு. அதுக்கே இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அந்த மவுஸ் பாருங்க, கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த பன்னியை சாப்பிட்டு முடிச்சிச்சுங்க. இப்போ கூட அது இவனை மதிக்க மாட்டேங்குது, இவன் பக்கம் கூட வரமாட்டேங்குது. இவன் பார்க்குறான், என்னடா இத்தனை வருஷம் ஆயும் இது வந்து மதிக்க மாட்டேங்குதே அப்படின்றான். எங்கே கட் பண்ணால் அவங்க அப்பாவை காட்டுறாங்க. மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஒரு புக்கு கொடுக்குறாரு. இந்த புக்கில் இவங்க ஃபேமிலி பற்றின சீக்ரெட்ஸு, ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்காமா. ஏன்னா இவன் இதுக்கு மேலே சின்ன பையன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலியோட அடுத்த பில்லர் இல்லையா. இப்போது இவங்க வந்து வண்டியில் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அந்த மெஜிஷியனுக்கான டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. இவனுக்கு ரொம்ப சோகங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வேறு கண் முழிச்சிருக்கான். அவர் வந்து சொல்கிறாரு, டே தூங்குடா அப்படிங்கிறாரு. பதிலே கொடுக்காம சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் இந்த ஒரு எலி, இது பார்த்தீங்கன்னா பசிக்குது போல். கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த பக்கம் வரான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டியை நோக்கி பயங்கர வேகமாக போகுதுங்க. அந்த காடி இவனை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ஆளெல்லாம் இடித்து வெளியில் தள்ளி விட்டுடுச்சு. இப்போ இவன் பார்க்குறான், என்னடா இது இந்த மாதிரி பண்ணுதுன்னு பார்க்குறான். அந்த ஒரு மவுஸு ஏதோ ஒரு மேஜிக் அப்படிங்கிறத போடுது அந்த இடத்துல. இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அந்த செயின்ட் சொல்கிறாரு, அது வந்து ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுதான். ஒரு ஈக்குவல் கான்ட்ராக்ட், அதாவது மாஸ்டர் சர்வன்ட் மாதிரி இல்லை, ஒரு ஈக்குவலான ஒரு கான்ட்ராக்ட். அதாவது இத்தனை வருஷத்தில் எந்த ஒரு மேஜாலையும் செய்ய முடியாத ஒன்று நீ பண்ணியிருக்க அப்படிங்கிறாரு. ஸோ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இவன் அந்த பீஸ்ட்டை பார்க்குறான். பார்த்துட்டு கேட்குறான், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லிச்சுன்னு தெரியல. ஓ பேபேவா, சரி இன்னிலேருந்து உன்னோட பேர் பேபே அப்படிங்கிறான்ப்பா. அந்த கார்டு எந்திரிச்சு வராரு. டே என்னடா ஓகேவா அப்படிங்கிறாரு. இங்கே இருக்க சிச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு, அந்த பீஸ்ட்டை நீ அடக்கிட்டியா, எப்பட்றா உங்ககிட்ட ஸ்க்ரால் கூட இல்லையா, எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வண்டி எடுங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அந்த டெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துக்கும் வந்தாச்சு. அங்கே இவனை மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. இப்போது ஒருத்தனோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. அவனும் போகிறான். ஏதோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. தம்பி உனக்கு டேலண்ட் இல்லை கிளம்புன்னு சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். டே வெளில போடான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க. இப்போ நம்ம செயின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, அந்த 2வது டெஸ்ட் அப்படிங்கிறது மென்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. ஸோ நீ வந்து கடைசி வரைக்கும் போராடணும், விட்டுறாத அப்படிங்கிறாரு. இப்போ இவன் பேரை கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து இவனுக்கு என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பால் மாதிரி இருக்குது. இவன் கையை வச்சோடனே இவனுக்கு என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுதுங்க. இவனுக்கு மொத்தமாக 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக அர்த் அண்ட் ஏர் இது வந்து எக்ஸப்ஷனலாக இருக்கான். அதாவது டேலண்ட்டில் வேறு லெவல் டேலண்ட்டு. ஃபயர் வந்து ஆவரேஜாக இருக்கான். இதை பார்த்து அங்கே இருக்கவங்களாம் ஆடி போயிட்டாங்க. நம்ம செயின்ட்டே பார்க்குறாரு, ஓ இவனுக்கு விண்ட் எலிமெண்ட் வேறு இருக்கா அப்படிங்கிறாரு. இப்போது அடுத்த டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த டெஸ்ட் அப்படிங்கிறது மென்டல் எனர்ஜியை பொறுத்தது. அதை ஆரம்பித்தோடனே இவனால் தாக்கு பிடிக்க முடியலங்க. ஆனால் மற்ற ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருமே இவனுக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாரு, எங்கள் ஸ்கூலில் சேர்ந்துக்கோ, நீ வந்து ஃபீஸே கட்டவானா, நாங்கள் வந்து உனக்கு இது கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவன் எதிர்பார்த்து வந்த ஸ்கூலில் இருந்து இன்னும் ஒரு பதில் கூட கிடைக்கல. அந்த மனுஷன் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ன்றது இருக்குல்ல. அவன் மெயினாக இவ்வளோ கஷ்டப்பட்டதே ஸ்ட்ராங் ஆகணும், ஃபேமிலி வந்து மேலே கொண்டு வரணும், எல்லாருக்குமே உதவி செய்யணும், அதனால் கை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் இருக்காங்க. கண்டினியூஸாக அந்த ஒரு ப்ரெஷரோட போராடி ஒரு வழியாக அந்த ப்ரெஷர்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டான். இது வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்குமே. ஸோ என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நார்மல் பீப்புளோட 18 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு சுப்பீரியரான மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அந்த ஒரு மனுஷன் அங்கேருந்து எந்திரிச்சு வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட லிமிட்டை நீயே என்னைக்கு கிராஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கிறியோ அவங்களால மட்டும்தான் மேஜிக் அப்படிங்கிற பாதையில் மேலே வர முடியும். ஸோ நான் வந்து என்னோடய இன்ஸ்டியூட்டுக்கு உன்னை வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவனை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ஒரு நியூஸ் அவங்க அப்பாவுக்கு போய் சேருது. அந்த ஒரு மனுஷனுக்கு பயங்கர சந்தோஷம். கண்டிப்பாக என் பையன் என்னை விட ஸ்ட்ராங் ஆவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை.
அடுத்த மனுஷன் என்ன பண்ணுறான், ஒய்ஃபோட ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறான். அதாவது நம்ம ஹீரோடைய அம்மா ஃபோட்டோ. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும், கண்டிப்பாக உன்னை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படிங்கிறாரு. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. சரி, இதோட நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.